ஹாய், நம்ம இப்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து தோசை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் இட்லி ரைஸ், 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் கருப்பு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு தனி பவுலில் 3/4 கப் அவல், இதை தனியாக ஊற வச்சுக்கலாம். இந்த அவல் 1 ஹவர் ஊறினா போதும். இப்போது நம்ம உளுந்து தோசை மாவு இந்த அளவுக்கு அரைச்சி ரெடியாக இருக்குது. இது ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட்டுருக்கேன். இப்போ மார்னிங் தோசை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி ஒன் சைடு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ தோசை நல்ல கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக கருப்பு உளுந்து தோசை சிம்பிளாக ஒரு சட்னியோடு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள்.